அப்பா வழக்கறிஞர், அம்மா பாடகர். இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு பிறகுது. அந்த பொண்ணுக்கு வந்து படிப்பு மேல ரொம்பவுமே ஆர்வம். பெண்களுக்கு எதுக்கு படிப்பு அப்படிங்கிற தடையை உடைச்சிட்டு 4 வயசுலேயே வந்து திண்ணை படிப்பை வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பள்ளி பருவம் முடிச்சுட்டு கல்லூரி பருவம் படிக்கலாம்னு ஆர்வமா இருக்கும்போது அவங்க அப்பாவுமே வந்து ரொம்பவுமே சப்போர்ட் பண்றாங்க. பட் வெளி இடத்துல போயிட்டு அதை படிக்கிறதுக்கு வந்து தங்க மசூதி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளூர்ல படிக்கிறதுக்கும் அனுமதி கிடையாது. அப்போதான் வந்து புதுக்கோட்டையில் உள்ளக்கூடிய மன்னர் கல்லூரியில் படிக்கலாமேன்னு போயிருக்காங்க, விண்ணப்பிச்சிருக்காங்க. சில அதிகாரிகள் வந்து ரொம்பவுமே வந்து கடுமையாக எதிர்த்தாங்க. பெண் கல்வி வந்து பெருமை அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போ உள்ள மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் அவங்க வந்து இந்த பெண்ணுக்கு வந்து கல்லூரி படிப்பு படிக்கிறதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க. கல்லூரி சேர்ந்தவொன்னே கொஞ்ச காலத்திலேயே வந்து இவங்களுக்கு வந்து உடல்நல குறைவால் வந்து கல்லூரி படிப்பை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே டயத்துல வந்து அவங்க அம்மாவுக்குமே வந்து ரொம்பவுமே உடல்நல பாதிக்கப்பட்டு அவங்களுமே இறந்துட்டாங்க. பெரும் கொடுமையை தாங்க முடியாத கொடுமையெல்லாம் தாங்கிட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம மருத்துவர் ஆகணும். 1907 சென்னையில போயிட்டு மருத்துவ படிப்பு படிக்கணுமே அப்படின்னு போயிருக்காங்க. அங்கேயுமே முதல் பெண் மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய பெருமையை இவங்க தான் சேர்ந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து மருத்துவ படிப்புல ரொம்பவுமே சிறந்து விளங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டுதோறும் இவங்களுக்கு பட்டங்களுமே வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் முதல் பெண் மருத்துவராக முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுக்கு தான் அந்த பெருமையை சேருங்க. நம்ம புதுக்கோட்டையை சேர்ந்த நாட்டின் முதல் பெண் மருத்துவராக இவங்க திகழ்ந்திருக்காங்க. இவங்களோட பெருமையை சொல்றதுக்கு எனக்கே ரொம்பவுமே சந்தோஷமா இருக்குது. நன்றி, வணக்கம்.